கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் திரும்புங்கள். இது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய கரம் எப்பொழுதும் நீட்டப்பட்ட கரமாக, நம்மை வரவேற்கின்ற கரமாக, நம்மை அணைத்து கொள்வதற்கும், நம்மை ஆறுதல் படுத்துவதற்கும், நம்மை தேற்றுவதற்கும், நம் கூட இருந்து நம்மை நடத்துவதற்கும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கின்றார். கடவுளுடைய கரம் நீட்டப்பட்டு, என் பிள்ளைகளே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். இயேசுவானவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். தாவீதின் மூலமாய் கடவுள் பேசும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார். பேதுருவின் மூலமாய் பேசும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னார். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் ஆண்டவர் அழைக்கிறார்? நமக்கு உதவி செய்யும்படியாய். நம்முடைய பங்கு என்ன? இதோ ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறொரு வழி இல்லை, உம்முடைய கரத்தில் நான் வந்து நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி கொள்ளுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படித்தான் நம்மை அழைக்கிறார். நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும், அது மாத்திரமல்ல, உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள். உபவாசம், அழுகை இதெல்லாம் நம்முடைய வலியின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் முழு இருதயம் என்பது எதை குறிக்கின்றது என்றால், நிச்சயமாக என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், அவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டவர்களாக கடவுளுடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த மத்திய பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள கடவுள், நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கமுள்ள கடவுளாக இருக்கிறார். மிகுந்த கிருபை நிறைந்த கடவுள், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற கடவுள். பல நேரங்களிலே கடவுளுடைய சமூகத்திற்கு வருவதற்கு நாம் தயங்குகிறோம். ஏன்? நான் அபாத்திரமானவன், நான் அவர்களைப் போல பரிசுத்தவான் அல்ல, அவர்களைப் போல கடவுளுக்கு பிரியமானவன் அல்ல, என்னை எப்படி கடவுள், என் ஜெபத்தை எப்படி கடவுள் கேட்க முடியும், கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நான் என்னதான் அழுதாலும் என்னதான் உபவாசித்தாலும், ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று நான் கெஞ்சினாலும் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏனென்றால் நான் கடவுளை விட்டு தூரம் போய் வெகு நாளாயிற்று என்று சொல்லலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கடவுளாய் இருக்கிறார். நாம் அவரிடத்தில் வந்தால் போதும், அவர் நம்மை நேசித்து நம்மை தேற்றுவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன். அவர் தந்தையாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அப்பா என்ற உறவை கடவுள் சொல்லி கொடுத்திருக்கின்றார். எந்த பிள்ளையும் அப்பாவிடத்தில் முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்கி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வந்தால் ஏற்றுக்கொள்வீரா ஏற்றுக்கொள்ள மாட்டீரா என்று பிறரை அனுப்பி கேட்டுவிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை.
தந்தையினிடத்தில் எந்த சமயம் ஓடி வரலாம். அந்த இளைய குமாரனைப் போல தந்தை ஓடி வருவார், நம்மை அரவணைப்பார். அவர் நமக்கு வஸ்திரத்தை கொடுப்பார், மோதிரத்தை போடுவார், பாதரட்சையை கொடுப்பார். ஏன்? அவர் விருந்து கொண்டாடுவார். அவ்வளவு அன்பு மிகுந்த ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கடவுளுடைய சமூகம் மாத்திரம்தான். கடவுளுடைய சமூகத்தை விட்டு வேறெங்கும் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகையால் கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இன்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். தேவன் தாமே அவ்விதமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீக்கலாக்கி மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் ஆனந்தத்தினாலும் இடைகட்டி பாதுகாப்பாராக. ஆமென், ஆமென்.